வாங்க இன்னைக்கு மதுரையிலேருந்து துபாய்க்கு நம்ம போகிறோம். ஃப்ளைட்டில் போகிறப்ப ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஃப்ளைட்டிங் இப்போ மூவில் தான் இருக்குது. ஏறத்தாழ ஃப்ளைட் எடுத்தோன்னே நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா ஃப்ளைட் உயரமாக போக ஆரம்பிச்சோன்னே கீழே விண்டோ வழியாக பார்த்தோன்னா பேப்பரெல்லாம் கட் பண்ணி போட்டால் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி பீஸாக 1 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு தான் வீடெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு பெரிய ரோடாக இருக்கும் இல்லையா, ஹைவேஸ் ரோடே டார்க்காக லைன் போட்டால் எந்த மாதிரி இருக்கும், பென்சில்லையோ இல்லை டார்க் பிளாக் கலர்லேயோ லைன் போட்டால் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சது ரோடெல்லாம். அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. நான் எடுத்துக்கல வீடியோ அப்போ எடுக்கலனால. ஃப்ளைட்டில் வந்துட்டு பேபியை வச்சுருந்ததுனால ஹேண்ட் லக்கேஜ் நிறையா இருந்ததுனால என்னால் ஃப்ளைட்டையுமே எடுக்க முடியல. நல்லா ஃப்ரீயாக உட்காந்ததுக்கப்புறமே தான் இது எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃப்ளைட் நல்லா மேலே போயிடுச்சு. கீழே எதுவுமே தெரியல. பூமியில் வந்துட்டு எதுவுமே தெரியல. வீடோ இல்லை வேறு ஊரோ எதுவுமே தெரியல. நடு வானத்தில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இது. அந்த மாதிரி ஃப்ளைட் போயிட்டு இருக்கு. இப்போது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் மேகம் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே தெரியல. சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்தது, ஜூஸு ஃபுட்டு எல்லாமே வந்தது. பேபியும் வச்சுட்டு கேமரா எடுத்து வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் பேபி நாங்கள் இருக்கிறத மட்டும் இப்போ எடுத்துட்டோம். ஃப்ளைட்டையும் ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா உட்காந்தாச்சு. இப்போ மூவிங்கில் இருக்குது ஃப்ளைட்டு. ஏறத்தாழ 4 hours வந்துட்டுருந்தோம். ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்பைஸ் ஜெட்டுன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸ்பைஸ் ஜெட் வந்து வேறு ஒரு ஃப்ளைட், ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஃப்ளைட்டில் தான் வந்துட்டு இருக்கோம். பேபி வந்து ரொம்ப விளையாண்டுட்டே வந்தது. அதுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ரைடிங்னாவே அப்படியே ஹாப்பியாக ஆகிடும். கத்தி சந்தோஷமாக விளையாண்டுட்டே வந்தது. இந்த மாதிரி தான் ரொம்ப தூரம் போன இடத்துல